ஒரு உண்மையான மூமின் எதை பாதுகாக்க வேண்டும்? அடே குர்ஆனுக்கு எதிராக வருதா தூக்கி வீச வேண்டும், குர்ஆனை பாதுகாக்க வேண்டும், குர்ஆனுக்காக குரல் கொடுக்க வேண்டும். சுபஹான மௌலித் என்று 12 நாட்கள் ஓதுறாங்களா இல்லையா? அத உண்மையில ஒருத்தன் பொருள் உணர்ந்து பொருளை நன்றாக விளங்கி இந்த கவிதை வரிகள் இதைத்தான் சொல்லுகிறது என்று அந்த பொருளை உணர்ந்து ஒருத்தன் படிச்சாண்டா அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போவான். மாற்று கருத்து கிடையாது. அத பொருள் தெரியாம ஓதினாண்டா அது வேற விஷயம். வார்த்தைகள் அதுல இருக்குது. உதாரணத்துக்கு எடுத்து பாருங்க, அந்த கவிதை அடிகள் வரிகள் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஷம்சுன் அந்த பத்ருன் அந்த நூருன் ஃபௌக நூர் என்று வருது. இப்ப இதுல நீங்க எடுத்தீங்கன்னா நீங்க சூரியன், அதே போன்று நீங்கள் முழு சந்திரன் முழு நிலவு, நீங்கள் ஒளி, ஒளிக்கு மேல் ஒளி என்று வருது. இப்ப இதுக்கு அடுத்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கஃபிரு அன்னி துனூபி வதுனூபில் மூபிகாத்தி, எனது பாவங்களை நீங்கள் மன்னியுங்கள், அழிவுக்குரிய பாவங்களை எல்லாம் மன்னிங்கன்னு வருது. இந்த வார்த்தைகள் எவ்வளவு பயங்கரமான வார்த்தைகள்! இப்படி சொல்ல முடியுமா? வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக எந்த ஒன்றும் இல்லை. லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று எதுவும் இல்லை என்று அவன் குர்ஆனில் சொல்லி இருக்கும் போது அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் இடத்துல இப்படி பாவ மன்னிப்பு தேடலாமா? அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி கேட்கிறான்? வமன் யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிப்பவர்கள் வேறு யாராவது இருக்கிறாங்களா?